துணை. குருவுக்கு மேலான தெய்வம் இல்லை, குரு அருளுக்கு நிகரான செல்வம் இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, ஒரு அற்புதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை தினத்துல எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தலைவிதிக்கும் குருவர்களுக்கும் ஊத்துக்குழி அறிவித்திற்கு நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்க வளர்ந்த வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய சிந்தனையை நாம சிந்திக்கலாம். ஆனா என்ன தலைப்பு, தலைமை என்ற தற்செயலாம் போடுங்க. சரி, இப்ப நமக்கு எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. எல்லாம் ஏன் தலையெழுத்து, எல்லாம் ஏன் விதி, விதி விட்ட வழி அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்க. நல்லா பேசுறோம், இது காலங்காலமா இப்பதான் நம்ம சிந்திச்சுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நான் ஏதோ சொல்ல போன இதை பத்தி நான் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வரல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. அது உங்க விதி. இன்னைக்கு நான் பேச வேண்டியது ஏன் விதி. சரி, அந்த வகையில தலைவிதின்னு பேசுறோம். பொதுவா இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. தலைவிதியை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு இப்ப விஞ்ஞானங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. தலைவிதினா என்ன, விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு எல்லாம். அப்படி அவங்க ஆராய்ச்சிக்குள்ள போகும்போது ஒரு சிந்தனை பண்றாங்க. நம்ம வித்து குழம்புல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ என்ற மூலக்கூறு இருக்கு. அந்த மரபணு மூலக்கூறை நீங்க எண்ணத்தால சிந்தனையால மாத்திர முடியும்ன்றாங்க. இப்ப அது முடியுங்கிற ப்ரூஃப் இருக்கு ரிசல்ட் ஸ்டடியில. நீங்க மரபணுவில் இருக்கக்கூடிய உங்க பதிவின் தன்மை நீங்க என்ன பண்ணிடலாங்க, மாத்திரலாம்னு விஞ்ஞானம் சொல்லுது. மகரிஷி சொல்லிதான் இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருங்க, விதியை அறிந்த அளவு மதி, அதனால மதியால என்ன பண்ணாங்க, விதியா சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது சரி பண்ண முடியும். அப்ப விதியை நீங்க எந்த அளவு தெரிஞ்சிட்டு இருக்கீங்களோ அந்த அளவு தான் மதின்னு சொல்றாரு மகரிஷி. இப்ப விதி என்ன பொதுவாக விதினா என்னங்க, பொதுவா விதின்னு எதை சொல்லுவாங்க, நடக்குது. நாம லெப்ட்ல வண்டி எடுத்துருக்கோம், அது ரைட்ல போகுது, அது விதி. சரி, அப்புறம் இன்னும் கர்ம வினை. அப்புறம் சொல்லுங்க, என்னதான் சொல்லுங்க. லேடிஸ் பேச மாட்டேங்கிறாங்க. விதினா என்னங்கம்மா, பாப்பா சொல்லிட்டு அட்டகாசம், யாராலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. வெரி குட், எக்ஸலண்ட். அப்புறம் இன்னும் ஏதாவது புதிய ஏன் அறிவு வளரும்னு கேட்கிறேன். கேள்வி வேற ஒண்ணும் இல்லை, நான் தெரிஞ்சுக்கலாங்க. விதி என்ன, சட்டம், அவ்வளவுதான். அவ்வளவுதானே. இப்ப சாலை விதி அப்படின்னு என்னங்க, ரோட் ரூல்ஸ். விதி என்னங்க, ரூல்ஸ், சட்டம். அந்த மாதிரி இயற்கையில நிறைய சட்டங்கள் இருக்கு. இயற்கையில நிறைய சட்டங்கள் இருக்கு. அது இயற்கை அமைப்பின் சட்டங்கள். அது லா, நேச்சுரல்ஸ் லான்னு சொல்றாரு மகரிஷி. அதுல ஒரு விதிதான் தலைவிதி. அதுல ஒரு விதி என்னங்க, தலைவிதி. அது ஏன் தலைவிதின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் முதன்மையான விதி. இப்ப வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா அதை என்னன்னு சொல்லுவாங்க, தலைப்பிள்ளைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப தலை என்றால் முதல் அர்த்தம், விதி இன்னும் சட்டம். ஒரு முதல் சட்டம் ஒண்ணு இருக்கு இயற்கையில. அது என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு என்ன கொடுங்க, ஒரு எதிர்வினையை தூண்டும், உடனே செய்யும். அப்ப செயலுக்கு விளைவாக வருவதுதான் முதல் விதி, அதுதான் தலைவிதி. அதுக்கு பிறகு தலைவிதி. அப்ப தலைவிதிய இப்ப நிர்ணயம் பண்றது யாருங்கிறத இப்ப கேள்வி. இப்ப தலைவிதி என்ற தற்செயலா, தானா நடந்ததா, இல்ல யாராவது உருவாக்குனாங்களா, இல்ல இறைவன் நமக்கு என்ன பண்ண அருள் இருக்கானா, அதான் இப்ப நமக்கான கேள்வி. இப்ப அந்த வகையில மகரிஷி சொல்ற இந்த பதிலை பத்தி நம்ம சிந்திக்கும் போது, தலைவிதி என்பது தற்செயல் அல்ல, நம் தேர்ந்தெடுப்புதான். அதான் இந்த கொட்டேஷன் நான் ஒரு புக்ல படிச்சேன். தலைவிதி என்பது தற்செயல் அல்ல, நம் தேர்ந்தெடுப்பு தான் படிச்சேன். அது பிளாஷ் ஆச்சு. டக்குன்னு ராஜகோபால் பையன் போன் பண்ண உடனே சரி இதுதான் பேசுவோம்னு நான் சொல்லிட்டேன். தலைப்பு வேற ஒண்ணும் இல்லை, அது தற்செயலா நடந்ததுதான். அதெல்லாம் யாரும் பிளான் பண்ணல. ஆனா என்ன இங்க பேசணும்னு நீங்க ஏத்தீங்க பாத்தீங்களா, அவங்க தேர்ந்தெடுப்பு தான். இப்ப அதான் விதி, இங்க அதான் ரூல்ஸ். இப்ப நான் இங்க பேசணும்னு முடிவு பண்ண பாத்தீங்களா, அது நான் தேர்ந்தெடுத்தது தானே. இறைவன் கொடுத்தானே, நான் தேர்ந்தெடுத்தேன், நான் தான் தேர்ந்தெடுத்தேன். அப்ப தலைவிதி என்பது நாமே நிர்ணயித்துக் கொள்வதுதான் தலைவிதி.
வேற எங்க இருந்து தனியாலாம் ஒண்ணு வரல. தனியா ஒண்ணுமே கிடையாதுங்க. யூனிஃபைடு போர்ஸ் சொல்றாரு மகரிஷி. ஒருங்கிணைப்பு ஆற்றல் அதுல எல்லாம் என்ன பண்ணிருக்குங்க, குஞ்சு கொட்டி கிடக்காது பேர் அபண்டன்ஸ் சொல்றாங்க விஞ்ஞானிகள். அபண்டன்ஸ் என்னங்க, அளவிட முடியாதது, மிக மிக அளவுல பெருசானதா இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. அதுதான் அபண்டன்ஸ் சொல்றாங்க. சிங்குலாரிட்டின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஒரே ஒரு தன்மை கொண்டது, ஒற்றை தன்மை கொண்ட ஒரு விஷயம் தான் எங்க இருக்குங்க, இந்த கண்ணுக்கு எட்டாததா இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் முழுவதும் என்ன பண்றீங்க, குவிஞ்சு நிறைஞ்சு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணுங்க, செயல்களை செஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஆற்றல் செய்யக்கூடிய செயல்ல முதல் விதியா இருந்து செயல்கூடியது தான் செயலுக்கு விளைவு. இப்ப நமக்கு ஒரு விளைவு வந்துடுச்சுன்னா அந்த விளைவுக்கான செயலை யார் செஞ்சிருக்காங்க, நம்ம தான் செஞ்சிருக்கோம். இந்த இறையாற்றலோ இறைவனோ அதுக்காக என்ன பண்ணீங்க, எந்த செயலையும் செய்ய நம்ம தூண்டல. இயற்கையில என்ன இருக்குங்க, எல்லாம் குவிஞ்சு கிடக்கு, நல்லதே இருக்கு. அதுல நல்லதா கெட்டதா மாத்திக்கிறது யார் கையில இருக்கு, நம் கையில தான் இருக்க ஒழிய இறையாற்றலோ இறைவனுக்கு இதுக்கு என்ன ஆக முடியாதுங்க, பொறுப்பு ஆகவே முடியாது. அவனை பொறுப்பாக்குற தகுதி நமக்கு கிடையவே கிடையாது. அப்ப தலைவிதி என்பது தற்செயல் அல்ல, நாம் தேர்ந்தெடுப்பது தான். இப்ப புரிஞ்சு போச்சு நமக்கு. இப்ப இதே நம்ம வீட்டுல போய் என் தலையெழுத்துன்னு பேசுவோமா, டக்குனு ஞாபகம் வந்துடும், இல்ல நான் செலக்ஷன் பண்ணதான். இப்ப எங்க வீட்டுல நான் சொல்ற சொல்ல எதிர்கருத்து சொல்றாங்கன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்ல முடியும், ஏன்னா தலையெழுத்து சேர்ந்து இருக்குது பாரு, அது என்ன என் தலையெழுத்தா, நான் தானே செலக்ஷன் பண்ணேன், நான் தானே மண்டையாட்டினேன், ஏடா கட்டிக்கிறியாடா, நல்ல நல்ல பொண்ணெல்லாம் கூட்டு போய் காட்டினாங்களே, அப்ப சொல்லுவாங்க தெரியும், ஏண்டா அந்த பொண்ணு அந்த ஊர்ல அழகா இருக்கிற கலரா இருந்து பிசினஸ் எல்லாம் படிச்சு இருந்துச்சுடா, வசதியா இருந்துச்சுடா, அதை விட்டு இதை ஏண்டா கட்டின, அதான் தலையெழுத்து. நான் தேர்ந்தெடுப்பதே நம்ம தலையெழுத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க இங்க வரணும்னு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க பார்த்தீங்கன்னா வேற வேலை விட்ட, அது உங்களுடைய தேர்வு. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதை ஒட்டிய விளைவு உங்களுக்கு வந்தேதான் தீரும். அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப பாருங்க ஒரு உதாரணம் செயலுக்கு விளைவுக்கு. இப்ப ரெண்டு கை இருக்கு, இந்த ரெண்டு கையில நான் சொல்றேன், நான் ரெண்டு கையும் சேர்ந்து தட்ட போறேன், சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டினேன், என்ன வந்தது, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு வச்சுதான் விதி. அதை என்ன தடுக்க முடியுமா, முடியவே முடியாது. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பயன் என்ன பின் பரமனை வேண்டுவதால். நீங்க செயலை செஞ்சுட்டு விளைவு நல்லதா வரணும்னு செயலை செஞ்சுட்டு நினைச்சா கூட பரவாயில்ல. சிலர் எப்படி நினைக்கிறாங்க, செயல் செய்யாதைய நல்ல விளைவு வரணும்னு நினைக்கிறாங்க. அது நம்ம முட்டாள்தனங்கிறார் மகரிஷி. நீங்க எதை செஞ்சாலும் அந்த செயலுக்கு விளைவு வந்துகிட்டே தான் இருக்கும். எங்க ஊர் சேலம், எங்க சொந்த ஊர் சேலம். எங்க தெருவுல ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் அந்த ஒரு வீதியில ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பித்தாள நகையை கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது மட்டும்தான் அவங்க வேலை. அந்த ஒரு 10 குடும்பம் தாங்க. எங்க ஊர்ல 15 மாசம் பண்டிகை போடுவாங்க, மாரியம்மன் பண்டிகை சாட்டி 15 விசேஷமா நடக்கும். அப்பெல்லாம் வருவாங்க ஊருக்கு. அந்த பண்டிகை முடிச்சு ஒரு 15 நாள்ல போனாங்கன்னா 11.5 மாசம் வரவே மாட்டாங்க. இந்த பக்கம் ஊரே நார்த்தில் தான் இருப்பாங்க. இங்க பித்தாள நகையை வாங்கிட்டு பித்தாளையில கில்ட்டு நகையை செஞ்சுட்டு போயிடுவாங்க பல்கா கிலோ கணக்குல. அப்படியே கொண்டு போய் ஒரிஜினலை காட்டி பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, உரசி பார்த்தா ஓகே பண்ணி அப்ரைஸ் பண்ணிடுவோம். அப்ரைசரு இது 10,000 கொடுக்குறான்னு வச்சுங்க, எனக்கு 10,000 பத்தாது 18,000 கேட்டா எப்படி கொடுப்பான் பேங்க்ல, அவன் பேங்க் வேல்யூக்கு தான் கொடுப்பான், வேண்டாம்னு சொல்லி வந்துடுவாங்க. இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் வெளியே என்ன பண்ண, கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நாங்க பேசணும், நீ கொடுக்கறத கொடு, எப்படி பாருங்க ஐடியா. இப்படி செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் மாட்டாதே தான் இருந்தாங்க. ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய என்னங்க தாகம், எப்ப இவங்க எல்லாம் மாட்டுவாங்க, எப்ப இவங்க எல்லாம் மாட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்டு போனாங்க பல கிலோ நகை மாத்திட்டு வந்துட்டு விநாயகருக்கு வெள்ளி கவசம், அதான் அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்ல வந்தேன், தவறழைத்து பயனின்னு பரமனைப்பின் வேண்டுவதால். மாரியத்த கோயிலுக்கு உடனே எல்லாரும் அளவு குத்துவாங்க, விரதம் இருந்து காளியாத்தாவுக்கு கொண்டா இறங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அழகுன்னா ஒண்ணு 30 அடி 40 அடி இப்படி விட்டு இப்படி உருவிட்டு போவாங்க. ஏரோப்ளைன் அழகெல்லாம் குத்தி தொங்கிட்டுலாம் வருவாங்க. இது மலேசியா மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, அந்த அளவு குத்துறது மாரியம்மன் பண்டிகையில அத்தனையும் செய்வாங்க. ஆனா அந்த குடும்பங்கள் ஒன்னொன்னு அந்த செயலுக்கு உண்டான எதிர்விளைவை கரெக்டா அனுபவிச்சு இன்னைக்கெல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. திருப்பூர்ல ஒரு நகைக்கடையில திருப்பூர்ல இருந்து ஒரு வேன் ஜீப் வச்சு போலீஸ் வச்சு பண்ணிட்டாரு நகைக்கடைக்காரர். காலையில் 5:30 மணிக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. என் கண்ணு முன்னால் நடந்தது.
அப்ப செயலை செய்தால் அதற்கு எதிர்வினை வந்தேதான் தீரும். எதிர்வினை வராத செயலை செய்ய முடியாது. எதிர்வினை வராத செயலே கிடையாது. நீங்க எந்த செயலை செய்றீங்களோ அதை ஒட்டி வினை மட்டும்தான் வருமே, விளைவுதான் வருமே ஒட்டிய. நீங்க எதிர்பார்க்கிற விளைவெல்லாம் வராது. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற விளைவு வரணும்னா விளைவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அந்த விதியை ஒட்டி செய்யணும். அது தற்செயல நடக்கிறதில்ல. நீங்க தான் அந்த தலைவிதியை நிர்ணயிக்கிறீங்க. நீங்க தான் அந்த தலைவிதியை அதிகாரம் உங்க கிட்ட தான் இருக்க ஒழிய இறைவன் கிட்ட உங்க தலைவிதியை நிர்ணயம் பண்ற அதிகாரம் இல்ல. அவனுக்கு அந்த வேலையும் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, என் தலையெழுத்து சரியில்லை, எனக்கு தலையெழுத்து எழுதும் போது மட்டும் பேனாவில இங்கு தீண்டு போச்சு, ஆண்டவனுக்கே முள்ளு உடஞ்சி போச்சு, பேப்பர் துணிஞ்சு போச்சு. 800 கோடி பேரை வச்சுக்கிட்டவங்க எல்லாரும் எழுதி ஒன்னொரு நாளும் 800 கோடி ஃபைலையும் பார்த்து என்னைக்கு பண்றதுங்க. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டான். எது செஞ்சாலும் ரிஃப்ளெக்ஷன், ஒரு எதிர்வினை வர்றதுக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சு அவன் கம்மன் அடக்கிட்டான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இறைவனுக்கு என்ன தெரியுங்க? இறைவனுக்கு இப்ப சரவணன் உங்ககிட்ட பேசுறது தெரியுமா? சத்தியமே தெரியாதுங்க, நிச்சயமா தெரியாது, கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த சிங்குலாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒற்றை தன்மை கொண்ட ஆற்றல் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கும். தேவையானப்ப அதை என்ன பண்ணுங்க, தேவையான இடத்துல வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அது தன்னிடத்தில் எந்த ஒன்றையும் வச்சுக்காது. அதுக்கு எதுவுமே தேவையில்லை. வேண்டுதல் வேண்டாமை இலான். அவன் யாருங்க? அவனுக்கு வேண்டுதலும் கிடையாது, வேணாம்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க அவனுக்கு எது கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காது ஒண்ணுதான். யாருக்கு? இறைவனுக்கு. அப்ப இறைவன் நம் தலையை என்ன பண்ணலைங்க, நிர்ணயம் பண்ணல, நாம் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறோம். அப்ப ஏதோ ஒரு காரண நிமித்தமா ஒரு ஆற்றல் இதுக்கு செயலுக்கு விளைவு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? இது என்னன்னு சொன்னாங்க, அளப்பரிய ஆற்றல் விஞ்ஞானம் சொல்லிடுச்சு. இப்ப விஞ்ஞானிகள் இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யறாங்க. புத்த மதமும் இது அருமையா பேசியிருக்கு. புத்த மதம் ஒரு அற்புதமான கோட்பாடு பேசியிருக்கு. அந்த கோட்பாட்டுக்கு பேர் பிரத்யுத்த சமுத்பாதான்னு அந்த தத்துவம். இப்ப நம்ம மன வழக்கில் எப்படி காந்த தத்துவம், செயல் விளைவு தத்துவம் பேசுறோம் இல்லையா, அது போல நீங்களே தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு விளைவை கொடுக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்கு பிரத்யுத்த சமுத்பாதான்னு ஒரு பிலாசபி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல டிபெண்டன்ட் அரைசிங் ஆங்கிலத்துல சொல்றாங்க அந்த தத்துவத்துக்கு. அந்த பிரத்யுத்த சமுத்பாதான டிபெண்டன்ட் அரைசிங். உங்களுக்கு எதை தேவை என்று நினைக்கிறீர்களோ அது இந்த பிரபஞ்சத்தால் என்ன பண்ணுதுங்க, உற்பத்தி பண்ணி கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். உங்கள் தேவை எது என்று உங்கள் மனம் நினைக்கிறதோ அதை பிரபஞ்சம் என்ன பண்ணுதுங்க, உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அப்ப நம்ம தேவை என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு செயலை செய்யணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செயலை செய்யறோமோ அதை ஒட்டிதான் விளைவு வரும். அது இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தேவையான எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாமே 2 பொசிஷன்ல இருக்கான், 2 நிலைமையில இருக்கான். ஒண்ணு என்னமா இருக்கான், கண்ணு முன்ன பார்க்கும்போது தோற்றத்துல பார்க்கும்போது நேரடியாக பார்க்கும்போது பொருளா இருக்கான். தூரமா இருக்கும்போது அலை வடிவத்துல இருக்கான். எல்லாம் அலையா இருக்கான். தூரமா இருக்கும்போது நீங்க அதை கூர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு பொருளா மாறுதான். அவங்க சொல்றாங்க, இந்த உலகம் என்பதை ஒரு இல்லூஷன் சொல்லுது புத்த மதம். உலகம் உண்மையில் இல்ல, உங்க மூளை இந்த அறிவிப்பில் இருக்கிறதா நினைக்குது. இந்த மூளை, உங்க மூளை சரவணன் பேசுற மாதிரி நினைக்குது. இந்த சரவணனோட மூளை நீங்க ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நினைக்குது, அது இருக்குது. இதுல என்னவா இருக்கும், வெறும் அலையா ஃப்ரீக்குவன்சியா இருக்கும். இதுதான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள், ரொம்ப பெரிய ஆராய்ச்சி. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மூளை செல்களுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளுக்கும் என்ன இருக்குங்க, தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன தொடர்பு எப்படின்னு கேட்டா, இந்த மூளை செல்கள்ல இந்த முற்பகுதியில ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு உருப்படி இருக்கு. முன்பகுதி மூளையில நம்ம மூளை 2 ஜாயிண்டா இருக்கும். அப்படி அதுல முன்பகுதியில அதுல என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா அது எதிர்மறையா நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப தலைவிக்கு நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணிக்க, நாம நிர்ணயம் பண்றோங்கிறத இப்ப யோசிக்கிறோம். எதிர்மறையா நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மூளை செல்களினுடைய தளர்வு நிலை மாறி இறுக்க நிலை ஏற்பட்டு அதுல இருந்து வேற விதமான ரசாயனங்கள்லாம் உற்பத்தி ஆகி அது எண்ணலைகளோட கலந்து என்ன பண்ணுவீங்களா, நீங்க எதை நினைந்தீங்களோ அதை உங்க கண்ணுல கொண்டு ரெடி பண்ணுமா. நீங்க நேர்மறையா நினைச்சா, நல்லதை நினைச்சா, உங்களுக்கும் பிறருக்கும் நன்மை தரதை நினைக்கும் போது அந்த மூளை செல்கள் இழங்கி போகுமா, இழக்கமா வேலை செய்யுமா. அத நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு டாக்டர் அம்மா, அவங்க லண்டன்ல படிச்சுட்டு அமெரிக்காவிலையும் லண்டன்லயும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க.
அவங்க நியூராலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணர், MD படிச்சிருக்காங்க லண்டன்ல. அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க போல. அவங்க பேசுற இங்கிலீஷ் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தான் ரொம்ப டீப்பா இதை பத்தி பேசுறாங்க. நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் அடைவதற்காக இந்த நீங்க பாசிட்டிவா நினைக்கும் போதும் நன்றி உணர்வோடு இருக்கும் போதும் இந்த மூளை செல்கள் இலக்கத்தன்மை பெற்று நிறைய மூளை செல்கள் சேர்ந்து வேலை செஞ்சு உங்க கற்பனையில உங்க எண்ணத்தில் இருக்கிறத என்ன பண்ணுங்களா, மெட்டீரியலைஸ் பண்ணி காட்டுமா, கொண்டு வந்து முன்ன நிறுத்துமா. அப்படிதான் நிறுத்துங்கிறாங்க. அவங்க சவால் எடுத்து சொல்றாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு நிறைய சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நடைமுறையில பார்த்தா அவங்க பேப்பர்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க நினைக்கிறது எப்படி நடக்குதுன்னா உங்க மூளை செல்கள் தான் அதுக்கு என்னவா இருக்குங்க, கிரியா ஊக்கியா இருக்கு. அதுதான் செயலை செய்யுது, உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை கொடுக்கிறது நன்றி உணர்வோட இருக்கும் போதுன்னு சொல்றாங்க. நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. மகரிஷி நன்றி உணர்வு சொல்றாரு ஒரு இடத்துல, அழுத்தி திருத்தி சொல்றாரு, ஆழமா சொல்றாரு. அததான் புத்தரும் சொல்றாரு, வள்ளுவர் அதுதான் சொல்றாரு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லாத அன்றே மறப்பது நன்று. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மக்களுக்கு. அப்ப இந்த நன்றி உணர்வுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. அது இப்ப விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் அம்மா சொல்றாங்க, நீங்க நேர்மறையான எண்ணங்களையும் நன்றி உணர்வோடு நீங்க இருக்கும்போது உங்க மூளை செல்கள் விளக்கத்தன்மை பெற்று உங்கள் எண்ணங்களுக்கு வலு சேர்த்து உங்களை நேர்மறையான ஆளா மாத்துதான். நீங்க நன்றி உணர்வோட இருந்தா உங்ககிட்ட எதிர்மறை எண்ணமே வராதுன்றாங்க. நமக்கு அடிச்சு சொல்றாங்க, நன்றியோட இருக்க சொல்ல நன்றி உணர்வோட இருக்க சொல்றாங்க. நன்றிக்கு நன்றி உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது, என்ன வித்தியாசம்? நன்றின்னா என்ன, நன்றி உணர்வுன்னா என்ன? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு. செய்ததை நினைச்சு பார்த்து கூட அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்ப நன்றி என்ற வார்த்தைய நன்றி என்ற தமிழ் சொல்லு மகரிஷி சொல்றாரு. நன்றின்னா நல்லது. அப்ப ஒரு நல்லது நடந்தாலே உங்களுக்கு என்ன இருக்கும், மனசு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? நல்லது நடந்தா அப்ப உங்க மனசுக்கு மகிழ்ச்சியானதா நன்றி சொல்லுவீங்க. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அவங்க டாக்டர்மா, நீங்க அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது, அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது எப்படி இருந்தது மனநிலை, அந்த மனநிலை இருந்து அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நீங்க நன்றி சொல்ல 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 அது என்ன பண்ணுமா, அதிகப்படியான நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா. அவங்க ரொம்ப சிரமம் எல்லாம் பட வேண்டாங்கிறாங்க. வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். சரியா நன்றி உணர்வை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க எதுக்கெல்லாம் நன்றியா இருக்கிறீர்களோ அதற்கெல்லாம் திரும்ப 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 நீங்க நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்ப நன்றி சொல்லுவோம், நல்லது நடந்ததானே சொல்லுவோம். அப்ப நல்லது என்ற விதியை நீங்க என்ன பண்ணிக்கலாங்க, சரி பண்ணிக்கலாம். இப்ப செயல்களை மகிழ்ச்சி சொன்னார்ல, விதியை அறிந்த அளவே மதி. உங்க அறிவுங்கிறது என்னங்க, விதியை எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்களோ அதுதான் உங்க விதி, மதியினுடைய தன்மை. அப்ப இந்த செயல் விளைவு என்ற விதியை, செயலுக்கு எதிர்வினை என்ற விதியை, முதல் விதியான தலைவிதியை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் தலைவியை என்ன பண்ணிட முடியுங்க, நீங்க கண்டிப்பா சரி பண்ண முடியும். முடியாதுங்கிற விஷயம் இல்ல. அவங்க இன்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, டாக்டருங்க, இந்த நன்றி உணர்வோடு நீங்க இன்னும் பாசிட்டிவா நேர்மறை எண்ணங்களோடு வாழ 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 உங்க கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளின் தன்மையில என்ன ஆயிடுங்க, சேஞ்ச் ஆயிடும். உங்க குரோமோசோம்கள், இந்த DNA இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் மகிழ்ச்சி சொல்றாரு, அலை வடிவுல சுத்த வெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால சுருக்கி இறுக்கி அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா, அதனுடைய தன்மை மாறுதாங்கிறத பத்தி ஃபுல்லா ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த விஞ்ஞானத்தை நினைச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இன்னும் பழைய கதையா பேசிட்டு உட்கார்ந்து இருந்தா ஆகாது. மகிழ்ச்சி கொடுத்த தத்துவம் விஞ்ஞானத்தை எல்லாம் கடந்தது வேற விஷயம். ஆனாலும் இன்னைக்கு மக்களுக்கு எழுதாத கொண்டு சேர்த்து என்ன பண்ணுங்க, சரியான விஞ்ஞானம் இந்த ஆன்மீகத்தை பத்தி, இந்த உயிரை பத்தி, இந்த விதியை பத்தி, செயல் விளைவை பத்தி எல்லாம் என்னென்ன வருதுங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கும்போது தான் இந்த மனவள கலையினுடைய மகத்துவம் பிரமிக்க வைக்குது. இதெல்லாம் படிக்க, இதெல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகுது தெரியுங்களா, மாதிரி எப்படி இதையெல்லாம் அப்படியே சும்மா சுருக்கி அசால்ட்டா போற போக்குல, சும்மா போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. மறுபடியும் நன்றின்னு சொல்ல, நன்றி உணர்வுன்னு தான் சொல்றாரு. ஒரு இடத்துல அழுத்தி சொல்லுவார். அத எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல ரொம்ப அழுத்தமா சொல்றாரு நன்றி உணர்வு, ஒரு தத்துவத்துல சொல்றாரு.
பயிற்சி எடுக்காதவங்க இருக்கீங்களா நிறைய? எல்லாம் பயிற்சி எடுத்தவங்க தான். எந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, கர்மயோகத்துல சொல்லுவாரு. கர்மயோகத்தின் அடிப்படை தூண்கள 2 தான், நன்றி உணர்வு, விழிப்பு நிலை. இது 2 தான் கர்மயோகத்துல உங்க சரியான நபரா மாத்தும், உங்களை கர்மயோகியா மாத்தும். அங்க அந்த நன்றி உணர்வை அழுத்தி சொல்றார் மகரிஷி. அப்ப நன்றி உணர்வுன்னா உங்களுக்கு வந்த நன்மையை உணரும் போது, அந்த நன்மை நீங்கள் அனுபவிக்கும் போது என்ன மனநிலை இருந்ததோ அந்த மனநிலையில நன்றி சொல்லணும். இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். இப்ப அடுத்த கேள்வி வந்துச்சு, நன்றி உணர்வு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப முக்கியம். ஏன்னா வள்ளுவன் சொல்றான், நன்றிக்கு விட்டாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அது அந்த அதிகாரத்தில் அற்புதமா நன்றியை பத்தி சொல்லியிருக்கான். இப்ப நன்றி மறப்பது நன்று அல்லது நன்று நன்று அன்று, அது நல்லதில்லை. அந்த நன்றியை எதுக்கெல்லாம் சொல்லலாம், இதையும் மாற்றுவோம், கண்டிப்பா மாத்திரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கான்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல சொல்ல எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் சொல்லுங்களேன். நன்றி. அப்புறம் உதவி செஞ்ச நன்றி சொல்லணும். அப்புறம் இன்னும் அமைதியாயிட்டீங்க அப்படியே. நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்லணும். சொல்லுமா வேண்டாமா? அந்த ஆக்சிஜன் உள்ள போய் நுரையீரல ப்ராசஸ் ஆகி எரிக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு தனியா போயிட்டு ஆக்சிஜன் ரத்தத்தில் போகணும் உட்காந்து பேசிட்டு கேட்டிருக்கோம். இவங்க ஒவ்வொரு மூச்சுக்கும் என்ன பண்ணுவீங்க? நன்றி சொல்லணும். ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்லணும். அயரா விழிப்பு நிலை இருந்தாதான் அது முடியும். வெளிநாட்டுல இந்த பழக்கத்தை பழக்கிறாங்க அவங்க. நீங்க நின்றுட்டு இருக்கும்போது அவர் வந்தாங்கன்னு வச்சுங்க, நீங்க கொஞ்சம் உடம்பு அசியா தேங்க்யூ தேங்க்ஸ் போவான், தேங்க்யூ சொல்லிட்டு போவான். அவங்களுக்கு விஷயம் புரியுதோ இல்லையோ, அது ஒரு மத ரீதியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நன்றியோட இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. குர்ஆன்ல சொல்றாரு நபிகள் நாயகம், நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தால் உங்களிடம் இருப்பதும் பறிக்கப்படும் மிரட்டுறாரு அவரு. குர்ஆன்ல இந்த வசனம் வருது. நீங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருந்தால் ஏற்கனவே இருப்பது என்ன பண்ணுங்க, ஒடுங்கிருவேன்னு சொல்றாரு இறைவன். புத்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் நன்றியுடன் இருப்பதும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது தவிர உங்க வாழ்க்கையில வேற என்ன முகாந்திரம் இருக்குன்னு கேட்கிறார் கேள்வி. புத்தர் கேட்கிறார், நன்றியோட இருப்பதும் மகிழ்ச்சியா வாழ்வதை தவிர வேற என்னையா உங்க லைஃப்ல இருக்கிற விஷயம்? நம்ம எத்தனை விஷயம் லைஃப்ல இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது 2 பேரும் வேற ஒண்ணுமே இல்லைங்கிறார் அவரு. இந்த அமெரிக்காவில் செவ்விந்தியர்கள் பழங்குடி மக்கள், அதுல 1800களில் வாழ்ந்த ஒரு தலைவர், அது அவர் பேரு எபின் ஷேக் அவர் பேரு. அவரு சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, காலை கதிரவனின் கிரணங்களுக்காகவும் உங்கள் உணவுக்காகவும் உங்களுக்கு நடக்கிற நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்வதற்கு நீங்கள் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தவறு உங்களுடையதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம தலைமையில தூக்கி போட்டாரு. நீங்க கிராட்டிடியூடோட கிரேட்ஃபுல்லா தேங்க்ஃபுல்லா இருக்க முடியல அப்படின்னா தப்பு யாரோடதுங்க? விதியினுடைய தவறல்ல, உங்கள் தவறு. இதெல்லாம் படிக்க என்ன ஆகுதுன்னா, எத்தனை நன்றி ஒரு நாளைக்கு சொல்றது? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்கினேன்னு. அந்த மயக்கத்துலதான் நம்ம நன்றி சொல்றது இல்லைங்க. அந்த மயக்க நிலை இருப்பதுனால நம்ம நன்றி சொல்ல முடியல. அப்ப ஒவ்வொரு மகன்கள் இதையதான் சொல்லியிருக்காங்க ஃபுல்லா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சொல்றாங்க. அப்புறம் நம்ம கேட்டார், நீ என்ன செய்தாய் அதற்கு, நாடு என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு. ஏன் நாம விட்டுட்டு இருக்கிற மூச்சுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லணும். நாம வெளிச்சம் அட்டகாசமா இருக்கு, வெளிச்சம் டிம்மா எல்லோ கலர்ல இந்த லைட் எரியுது, கரண்ட் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த யாரா சொல்லுங்க, இந்த கரண்ட் எந்த ஊர்ல இருந்து வந்த கரண்ட்ங்கய்யா? நெய்வேலியா, கூடங்குளமா, ராமகுண்டம் ஆந்திராவா, மேட்டூரா, பைக்காராவா, கல்பாக்கமா, தூத்துக்குடியா, எங்க இருந்து வந்தது? சரி, இந்த கரண்ட்டை உற்பத்தி பண்ண ஆளுக்கு தெரியுமா? தூத்துக்குடி அறிவித்திற்குள்ள 25 பேர் இருப்பாங்க. சரவணன் போய் இன்னைக்கு அங்க பேச போறான், அதனால நம்ம கரண்ட் கொடுப்போம் தெரியுமா அவருக்கு? விடிய கரண்ட் இருக்குதுல்ல, அப்ப 3 ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யறாங்கல்ல, ஷிஃப்ட் மாறி இருப்பாங்க இல்லையா, 3 ஷிஃப்ட் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் தூக்கம் கேட்டு இந்த வேலை செய்யணும்னு என்ன அக்கறை வந்தது?
ஒரு டியூட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்க, சார்ஜ் அதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. சமுதாய கடமை அவ்வளவுதான். இப்ப நாம அதுக்கு நன்றியோட இருக்கணும்னா வேண்டாமா? கரண்ட் ஒரு 5 நிமிஷம் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுங்க, விடுற சாபம் இருக்க ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. நம்ம நிறைய தப்பு பண்றோம். நாம இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாடு பண்ணுங்க தப்பை எப்ப போய் தீர்க்கிறதுன்னு தெரியல. செஞ்ச பாவத்தை எந்த கங்கையில போய் கழுவுறதுன்னு தெரியல. கங்கையில போய் கழுவுனாலும் போயிடுமா பாவம்? போகுமா போகாதா? இன்னும் சொல்றாங்களே கங்கையில குளிச்சா என்னங்க பாவம் நிவர்த்தி ஆகிடும். கங்கை கரையில இங்க போர்டு வச்சிருக்காங்களா? கங்கை உற்பத்தியாக லட்சக்கணக்கான வருஷம் ஆகுது. இத்தனை கோடி பேர் முழுகி இருக்கான். முழுகினவனுக்கு எல்லாம் பாவம் போச்சு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்ல. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாருக்கா தெலுங்கு பேசுறவங்க இருக்கீங்களாங்க? தெலுங்கு தெரியுமா இருக்காது? இல்ல. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்லும். எங்க அம்மாவோட அம்மாவோ பாட்டிக்க சொல்லுவாங்களாம். சேசின பாப்பா நீ கோசியில பெட்டிக்கு நீ காசிக்கு போட்டா கூட கருமம் தொலையுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். செஞ்ச பாவங்களை கோசின்னு என்னங்க கோவணம். செஞ்ச பாவத்தை எல்லாம் கோவணத்துல கட்டி வச்சுக்கிட்டு நீ காசிக்கு போனாலும் கர்ம தொலையாது. எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அதுல நம்ம பாவ புண்ணிய பதிவுகள்லாம் எங்க இருக்குங்க? கருமையில எங்க இருக்குங்க? கோமண கட்ட இடத்துல தான் இருக்குது. வச்சுக்கிட்டு நீ காசிக்கு போன தொலையுமா கர்மா? எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லுங்க. எனக்கு அந்த கருமையெல்லாம் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது சொன்னது டக்கு டக்குன்னு பிளாஸ்டிக் ஷாட்டை ஓடுது. அதுதான் பிரேக்கிங்கா ஓடுது. இதெல்லாம் ஆணித்தரமான வார்த்தைகள். அப்ப அந்த இடத்துல கர்மாவா சேர்த்துக்கிட்டது யாருங்க? அந்த விதியை நாம சேர்த்துக்கிட்டது யாருங்க? நம்ம செயல் தான் எல்லாமே. அப்ப கர்மாவுக்கும் கடவுளுக்கு தான் தொடர்பு இருக்கா? இனிமே கடவுள்கிட்ட வேண்டுங்களா? ஏன் என்னை மட்டும் கஷ்டப்படுத்துறேன்னு இது புரிஞ்சுக்கணும். கடவுளே கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா everything will be all right. அப்ப ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொருத்தரும் சிந்தனையாளர்களும் இதையதான் சொல்றாங்க. உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் எங்க இருக்குங்க? உங்களை சுத்தியா இருக்கு. ஒண்ணு அலையா இருக்கு, இல்லைன்னா பொருளா இருக்கு. நீங்க அதை பத்தி அப்சர்வ், நீங்க அதை கூர்ந்து மனசால நோக்கும் போது அது உங்களுக்கு பொருளா காட்சி தெரியுது. அதே நீங்க நேர்மறையோட எண்ணத்தோட நன்றி உணர்வோட சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சது இடத்துக்கு வந்து நினைச்ச இடத்துக்கு வந்து சேரும். நினைச்சது நினைச்ச இடத்துக்கு வந்து சேரும். வந்து சேருது, கண்டிப்பா வந்து சேருதுங்க, கண்டிப்பா கொடுக்குதுங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. மனம் உருகி கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். மனமிறங்கி கேட்பவருக்கு வாரி அள்ளி தருபவன், அலைமுழங்கும் கடல் பார்த்து அழகு பார்த்தவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். என்ன ஒரு அற்புதமான பாட்டு பாருங்க. சிலுக்குது உடம்பு. அந்த பாட்டை பாடின அதை உணரும் போது சிலுக்குதுன்னு அவ்வளவு அற்புதங்களை இறைவன் என்ன பண்ணியிருக்கான். மகிழ்ச்சி சொல்றாரு, இயற்கையில துன்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு எங்கேயாச்சும் மகிழ்ச்சி? இயற்கையில் இன்பம் மட்டுமே இருக்கிறது. அதை துன்பமாகவும் இன்பமா மாத்திக்கிறது யார் கையில் இருக்கு? நம்ம கையில இருக்கு. செயலை செய்யும் உரிமை யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. விளைவை கொடுக்கிற உரிமை யார்கிட்ட இருக்கு? இயற்கை கிட்ட இருக்கு. அதான் தலைவிதி. அப்ப அந்த தலைவிதி சரியா இயங்கணும்னா இங்க யார் சரியா இயங்கணும்? நம்ம சரியா இயங்கணும். அப்ப யாரை திருத்திக்கணும்? நம்மளதான் நம்ம திருத்திக்கணும். நம்ம தான் அறிவுல மேம்படணும். நாம சிந்தனை ஆற்றல மேம்படணும். இதுதான் எல்லாருமே சொல்றாங்க. மகரிஷி ரொம்ப எளிமையா அற்புதமா சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த வகையில மகரிஷி இந்த கர்ம யோகத்துல நன்றி உணர்வை வலியுறுத்தி சொல்றாங்க. நீங்க எந்த மதத்துல போய் பார்த்தாலும் என்ன மகான்கள் துன்பமில்லாத வாழ்க்கை என்னடா வழின்னா நன்றி உணர்வோட இருடா வள்ளுவரும் சொல்லிட்டான். எல்லாம் நன்றி உணர்வோட இரு. அப்ப நன்றி உணர்ந்த நிலையில் இரு. நீ வாழும் ஒவ்வொரு வினாடியும் இந்த சமுதாயம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குங்க? செயலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நான் அடுத்த மாசம் அடுத்த வருஷம் சாப்பிட போற சாப்பாட்டுக்கான அரிசிய ஏதோ விவசாயம் என்ன பண்ணிருக்காங்க? விதைச்சு அதுக்கெல்லாம் பாத்தி கட்டி நாத்து விட்டு நாத்தை பிடுங்கி நட்டு ஒரு களை பிடுங்கி யாருக்காவது தெரியுமா யாருக்கு இது போய் சேரப்போகுதுன்னு? அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயம் யாருக்காக வளர்ச்சிட்டு இருக்கு? எனக்கு ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சா உண்மையிலேயே நன்றி உணர்வு தானா வருமா வராதா? நாம எல்லாரும் பெருக்கிக் கொள்ள வேண்டியது அதுதான். அதான் ரொம்ப ஷார்டேஜா இருக்கு. ரொம்ப ஷார்டேஜா இருக்கிற ஒரே விஷயம் என்னங்க? கிராட்டிடியூட். அவங்க அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க, நீங்க இன்னும் சும்மா நினைக்கிறீங்க நன்றி உணர்வுன்னு, அது மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணுன்றாங்க. நம்ம ஆராய்ச்சி அவ்வளவு ஆராய்ச்சி.
லைவ்ல உட்காந்து பாட்காஸ்ட்ல பேசுறாங்க, எழுதுறாங்க, புக்ஸ் எழுதுறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, இதை பத்தி சிம்போசியம் எல்லாம் நடத்துறாங்க ஆன்லைன்ல. அந்த மாதிரி சொல்றாங்க, நன்றி உணர்வு உங்க மூளை செல்களை சரியா வேலை செஞ்சு வச்சா இன்னொன்னு நடக்குமா. நீங்க நன்றி உணர்வோடு இருந்தா இந்த ப்ரீஃப்ரோன்டல் கார்டெக்ஸ் முன்னும் சொன்ன பாத்தீங்களா, அதுல இருந்து BDNF ஒரு திரவம் சுரக்குமா, பிரெயின் டிரைவ் நியூரோட்ராபிக் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அது ஒண்ணு இல்ல, ஒரு புரதச்சத்தான், ஒரு புரதச்சத்து. அந்த புரதச்சத்துடைய வேலை என்னன்னா மூளை நரம்புகளை இலக்கமா வச்சிருக்கிறது தான். இப்ப மூளை நரம்பு இலக்கமா இருந்தா தவம் நல்லா வரும். தவம் ஏன் நல்லா வரலன்னா உங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரெஸ் இல்ல, மூளையில ஸ்ட்ரெஸ். உட்கார்ந்து கண்ணை மூடின உடனே பால் பாக்கெட்டுக்கும் தயிருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் குழம்புக்கும் குண்டாவுக்கும் நாளைக்கு வேலைக்கு பத்தி எண்ணம் போகுதுன்னா மூளை செல்கள் ஒருங்கிணைப்பு இல்லைன்னு அர்த்தம். உண்மை அதுதான். அப்ப நீங்க கிராட்டிடியூட் நன்றி உணர்வாளர்களா நீங்க மாதிரி எல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்க உங்க மூளை செல்கள்ல இலக்கத்தன்மை வந்துடும். அந்த மூளை செல்கள் அப்படி ஒருங்கிணைக்கணும். அது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிக்னு எனக்கு நெகிழி, தமிழ்ல நெகிழி தானே, நெகிழ்வுத்தன்மை வந்துருமா உங்க மூளை செல்களுக்கு. அப்படி நெகிழ்வுத்தன்மை மூளை செல்கள் வேலை செஞ்சா நீங்க என்ற எண்ணம் ஒன்னொன்னு என்ன டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆகும்ன்றாங்க. உங்க கண் முன்ன நிக்குமா ஜீபு அலாவுதீன் பூதம் இருக்கு இல்லையா, என்ன சொல்லணும், யுவர் விஷ் மை கமாண்ட். தங்கள் சித்தம் என் பாக்கி செய்ய தயாரா இருக்கு. அருட்பேராற்றல், அந்த யூனிஃபைட் போர்ஸ், அந்த சிங்குலாரிட்டி, அந்த அலையா இருக்கிறது எல்லாத்தையும் மகரிஷி என்ன சொல்ற, ஒரே பேராற்றல். அதனால நமக்கு சங்கல்பம் கொடுத்திருக்காரு பாசிட்டிவா. சங்கல்பத்தை கூட நிறைய பேர் உணர்ந்து பண்றது இல்லை. பயிற்சி பண்றேன் சார், உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனாலும் சிக்கல்கள் ப்ரிவைல்ஸ் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஏன் தொடர்ந்துகிட்டே இருக்குது? இன்னும் தத்துவத்தை நம்ம என்ன பண்ணலைங்க, ஆழமா புரிஞ்சிக்கல, நிக்கல. கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க. அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு கற்க கசடர்னு என்னங்க பொருள்? கத்துக்கணும். அப்புறம் வேற இல்ல, அந்த கற்க கசடர அதுக்கு மட்டும் விளக்கம் பார்த்தாவே போதும், புரிஞ்சிடும். அதுக்கு மட்டும் என்ன விளக்கம் சொல்றாங்க? கத்துக்கிறத வேற ஒரு விளக்கம் சொல்றாங்க மகான்கள். உங்ககிட்ட இருக்கிற கசடெல்லாம் அறுப்பதற்காக கத்துக்கோன்றான். ரைட் தானே? அதுதானே சரியான அர்த்தமா இருக்கும். உன் கசடுகளை நீங்கள் அறுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அது எங்க கத்துக் கொடுக்குறாங்க? எங்க கத்துக் கொடுக்குறாங்க கசடுகளை அறுப்பதற்கு? அங்கதானே உட்கார்ந்து இருக்கோம். அங்கதான் உட்கார்ந்து இருக்கோம். நம்ம அங்கதான் உட்கார்ந்து இருக்கோம். இங்கதானே உங்ககிட்ட கசடுகளை அறுப்பு கத்துக் கொடுக்குறாங்க. அதை முறையா கத்துக்கிட்டு சரியா ஃபாலோ பண்றோமாங்கிறத அகத்தாய்வு பண்ணணும். வேற வாய்ப்பு இல்லை, வேற வாய்ப்பே இல்லை. அகத்தாய்வு பண்ணி இந்த நன்றி உணர்வு மகிழ்ச்சி சொன்ன தத்துவங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு 15 நாள், ஒரு மாசத்துல இன்னும் அதிகப்படியான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்துடலாம். மகிழ்ச்சி கொடுக்க மாட்டார். வேற எந்த மகன்களும் சித்தர்களும் மனமேல் இருக்கிற கைத்தமிழ்ல இருக்கிற முருகனும் கொடுக்க மாட்டான். யார் கொடுப்பாங்க? நீங்களே தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க செஞ்சா அதற்கான வினை அதை ஆற்றிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. கண்ணாடி முகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சா கண்ணாடி என்ன பண்ணும்? சிரிக்கும். பழிச்சு காட்டினா ஆண் வாழை பிறந்தா அவ்வளவுதான். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இறைவனுக்கு பெரிய டெபினிஷனே வேண்டாம். இறைவன் கண்ணாடி போல செயலுக்கு விளைவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் முதல் விதி, அதுதான் தலை விதி. அப்ப செயலை நம்ம எப்படி கரெக்டா பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வினைக்கு விளைவை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். வாழ்வின் நோக்கத்தை என்ன பண்ணிடலாங்க? அடைஞ்சிடலாம். வாழ்வின் நோக்கம் என்னங்க? இல்ல பின்னாடி இருக்கவங்க பேச மாட்டாங்க, தூங்குறாங்க. யாராவது சொல்லுங்க, 3 லைன் விட்டு பிரபாகர பின்னாடி இருக்கிற லைன்ல சொல்லுங்க யாராவது. வாழ்வின் நோக்கம் என்னங்க? வெரி குட். அதுதான் உண்மை. சந்தோஷம்னு என்ன? மன மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியா வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கம். உங்க பிறப்பின் நோக்கம் என்ன? 2 இருக்கு. 2 பிறப்பின் நோக்கம் முழுமை பேரு, வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியா. 2 பாருங்க, டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்கல்ல. நாம இத்தனை நாள் வெறும் வாழ்வின் நோக்கம் இறைநிலை, வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்வது அல்ல, மகிழ்ச்சியாக வாழ்வது. உங்க பிறப்பின் நோக்கம் தான்
இறை உணர்வு பெறுவது. அப்ப இறை உணர்வை பெறுவது நீங்க எப்படி வாழணும்? மகிழ்ச்சியா இருந்தாலும் வாழ முடியும், அடைய முடியும். துன்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உட்கார வச்சு 3 மணி நேரம் சத்சங்கம் உட்காரு. செயல்விளைவு தத்துவம். நீங்க காப்பாட்டு வழி இல்லையா? பேசினாருமா வள்ளல சொன்னாரு, சோத்த போடு உட்கார சொன்னா கேட்கறதாச்சும் கேட்பான். அவன் செய்யறான புரிஞ்சுக்கிறான பின்னால பசிட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டு போதனை பண்ண, உன் பிரசங்கத்தை நிறுத்து, உன் பிரசங்கத்தை நிறுத்து. இந்த சத்சங்கமே நடக்காது பசியில் இருக்கவங்க போன. அப்ப என்ன பண்ணணும்னா வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது. அப்பதான் பிறப்பின் நோக்கத்தை நம்ம அடைய முடியும். இறுதியில எதை அடையணுங்க? பிறப்பின் நோக்கத்தை அடைஞ்சு தீரணும். அதை அறவரையா விட்டுறக்கூடாது. அப்ப மகிழ்ச்சியா வாழ்வதற்கு என்ன வேணும்? நமக்கு வர்ற விளைவுகள் நல்லா இருந்தாதான் மகிழ்ச்சியா வாழ முடியும். அப்ப விளைவு நல்லா வரணும்னு என்ன பண்ணும்? செயலை சரியா செய்யணும்ல. செயல் தொடர்ந்து சரியா செய்யறதுக்கு, நல்ல செயலை செய்யறதுக்கு சூழ்நிலை நீங்க ஏற்படுத்திக்கணும்னா, உங்களுக்கு எதெல்லாம் நல்லது நடந்ததை வரைக்கும் பிறந்த பிறந்து அதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நன்றி சொல்லுங்க. நைட்டு ஒரு 10 நிமிஷம் நன்றி சொல்லுவதற்கு ஒதுக்கி அகத்தாய்வு பண்ணுங்க. ஒரு 5 விஷயம் 6 விஷயத்தை எடுத்துக்கங்க. நீங்க எதுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்குன்னு எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு அந்த ஒன்றொன்றுக்கும் நன்றி சொல்லும் போது, இப்ப நான் உதாரணம் சொல்றேன். நேத்து நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், எக்ஸலண்டா இருந்தது, அவ்வளவு இன்பமா இருந்தது. இப்ப நன்றி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அந்த இன்பத்தை அனுபவிச்சு என் மனம் எப்படி இருந்ததுங்க? கூலா, இலக்கமா அந்த தன்மையில இருந்து தேங்க்ஸ் ஃபார் தட் ஸ்வீட், அந்த இனிப்புக்கு நன்றி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கெல்லாம் கரண்டே போகல காலையில இருந்து, தேங்க்யூ, கரண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தண்ணிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர், நீரின்றி அமையாது உழவு. எதுவுமே இல்லை தண்ணி இல்லைன்னா. நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. தண்ணியை அப்படி சேதாரம் பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க தண்ணி ஓவரா கொட்டினா செலவாகும், பணம் தங்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. ஏன் தெரியுமா? நீர் உங்க எண்ண அலைகளை அட்டகாசமா கடத்தி கொடுக்கும் பிரபஞ்சத்துக்கு. அது எப்படி தெரியுமா? அதுக்கு உதாரணம், நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல மொபைல் போன் டவர் இல்லை. அக்கறையில் இருக்கிற ஊர்ல டவர் இருக்குது. அந்த ஊருக்குள்ள டவர் எடுக்கல. ஆத்தங்கரைக்கு போனா டவர் எடுக்குன்னு சொன்னாங்க. ஆத்தங்கரைக்கு போன நல்லா டவர் எடுத்துச்சு. அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், என்னடா காரணம்னா நீர் இருக்க மூலக்கூறுகள் சிக்னல் நல்லா கரண்ட் தண்ணியில சேக்கடிச்சா கரண்ட் என்ன ஆகுங்க? பயங்கரமா பாஸ் ஆகும். அப்ப ஒரு சிக்னலை கடத்தக்கூடிய தன்மையில நீருக்கு அதிக வலிவு இருக்கு. அதனால்தான் நீரின்றி அமையாத உலகம். வெள்ளவன் வான் சிறப்புல அட்டகாசம் எழுதுனான். எழுதியிருக்காங்க 10 பாடல், 10 தான் எழுதியிருக்கான் வான் சிறப்புல, 10 குறள் தான் எழுதியிருக்கான் வான் சிறப்புல. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கான். நம்ம பொருள் சுயமாக சிந்திக்கணும், அல்லது யாராவது சொன்னதை திருப்ப படிக்கணும். ஏதோ பயிற்சி பண்றோம், கையை காலை சுத்துறோம், தவம் பண்றோம், காயகல்பம் பண்றோம், ஏதோ அப்படி இருக்கும். அப்படி இல்ல, இன்னும் ஒரு ஸ்டெப் ஆகிட்டு, இன்னும் 2 ஸ்டெப் நீங்க தத்துவத்துல உள்ள போகணும், இன்னும் மேம்பட்டு வரணும். தத்துவம் உங்க வாழ்க்கையே உங்க தத்துவமா மாறணும். அதுக்கெல்லாம் அடிஷனல் சப்ளிமெண்டரி தான் இதெல்லாம். தத்துவம் வேதாத்திரிய தத்துவத்துக்கு மிஞ்சின தத்துவம் உலகத்துல இல்லை. இல்ல, நான் இதுவும் வேதமும் படிச்சுட்டு இருக்கேன். வேதத்திலையும் ஓரளவு எனக்கு நாலேஜ் இருக்கு, கொஞ்சம், சும்மா ஒரு ஊசி எவ்வளவு. வேதாந்தமா ஒரு சில புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். அதுல கூட விளக்கமெல்லாம் அப்படி கிடையாது. கேன உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தம் இருக்கு. கேன, நம்ம யார கேனன்னு சொல்லுவோம்? எதுவும் தெரியாதவங்க. அதேதான் கேன அப்படின்னா என்னன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல கேன என்ற சொல்லுக்கு வாட், என்னன்னு அர்த்தம். சிஷ்யனும் குருவும் பேசிக்கிறாங்க. உபனிஷத் பூராம என்னன்னா கேள்விகள், குரு சிஷ்யனுடைய உரையாடல் தான். இப்ப இந்த சத்சங்க மாதிரி தான் அது. அப்ப சிஷ்யன் கேட்கிறான் ஒரு குரு கிட்ட, குருவே நீ இறைவனை பத்தி என்னென்னமோ சொல்ற சாமி, எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அப்போ குரு சொல்றார், உட்கார், சரி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இறைவனுக்கு விளக்கம், கடவுளுக்கு விளக்கம் சொல்றாரு. எந்த ஒன்று உன் கண்களுக்கு தெரிவதில்லையோ அது வரைக்கும் கரெக்ட். இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவன் நிராகாரம், உருவம் கிடையாது அவனுக்கு, அரூபி. சரி, எந்த ஒன்றை கொண்டு உன் கண் காண்பதாக ஆகிறதோ அதுவே தெய்வம் என்று புரிந்து கொள். எதை புரிஞ்சுக்குமா? யாரா பதில் சொல்லுங்களேன். இங்க அருள்நிதிகள் யாரா இருக்கீங்களா? யாரா யோசிச்சா பதில் தெரியுமா? பதில் இருக்கு, மனவளக்கல்ல பதில் இருக்கு. அதுக்கு அசால்ட்டா முதல்ல அகத்தாவில அந்த பதில் வந்துருச்சு.
நான் இது முன்ன படிச்சுட்டேன், அதுக்கு விட தெரியாத இருந்தது. முதல் வந்து ஒரு பேராசிரியர் வந்து எடுத்தாரு, அதுல ஒரு தவம் சொல்லி கொடுத்தாரு. அந்த தவத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது இதுக்கு விளக்கம் எனக்கு வந்துருச்சு. பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரிய தவத்துல என்ன பண்ணுங்க? கண்ணு பார்க்கு, எதை கொண்டு பார்க்குது? கண்ணு கண்ணு எதை கொண்டு பார்க்கிறது? எந்த காந்தம்? ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் தான் தெய்வம். அதனாலதான் காந்த நிலை அறியாமல் கடவுளை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற நான்குமிக்க வியாபாரத்து மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்த ஆற்றல் உட்பொருள், கருமைய தொற்பொருள், ஈர்ப்பு ஆற்றலும் இதேதான், எல்லாம் ஒண்ணுதான். அதான் யூனிஃபைட் போர்ஸ், ஒருங்கிணைப்பு ஆற்றல் ஒரே ஆற்றல் தான். அது பல்வேறு பல கோடி ரூபங்கள்ல பல கோடி விஷயங்கள் எழுதிட்டு இருக்கு. மிச்சியோ கோக்காக்குன்னு ஒரு ஜப்பான் விஞ்ஞானி இருக்காரு. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஆச்சரியமா இருக்கு. ஸ்டீபன் ஹாக்கிங் கருத்து அவர் தான் இப்ப லீடிங் விஞ்ஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அணுதான் ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரான் இப்படி சுத்தினதுக்கு எலக்ட்ரான் பேரான். சுத்துதுன்னா சுத்தல, உதர்னா வைப்ரேஷன் ஆகுதான். அணுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்றாங்க. ஒரு வீணையுடைய தந்தியை சுண்டி விட்டு அது எத்தனை நாட்டு போயிட்டு போயிட்டு வரும், உதரும் இல்லையா? அந்த மாதிரி உதறிட்டு இருக்கிறான். அது இப்படி உதறனா எலக்ட்ரானா, இப்படி உதறனா அதுக்கு பேர் குவார்க்குன்னு பேரான். எல்லாம் ஒண்ணுதான் சொல்றாரு. எல்லாமே வைப்ரேஷனா இருக்கு. மகரிஷி என்ன சொல்றாரு? ஃப்ரீக்வன்சியா இருக்குன்றாரு. ஃப்ரீக்வன்சினா என்னங்க? ஒரு அதிர்வு நடக்குது, அதிர்வு, அவ்வளவு. சயின்ஸ் ரொம்ப பக்கமா இருக்குங்க நமக்கு. சயின்ஸ் ரொம்ப தூரம்னா இல்ல, ஒரு 8 தான், ரொம்ப நெருங்கி வந்துருச்சு வேதாத்திரியத்துக்கு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கை முறையில் வாழ்க்கையிலேயே விஞ்ஞானம் வேதாத்திரியம் ஒண்ணுதான்னு வாழ்வோம். நம்ம அதை பார்த்துருவோம் நம்ம லைஃப்ல. அந்த விஞ்ஞானம் பயங்கர வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பல வகையில வேலை செய்யறாங்க. ஆனா எனக்கு வந்து எல்லாரும் நிக்கிறாங்க, இறை துகள்ல தான் வந்து நிக்கிறாங்க. அந்த அரை துகள் தான் யூனிஃபைட் போர்ஸ். அதுதான் உங்களுக்கு உங்க எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிபலிப்பாற்றலா இருக்கு. அதனுடைய தள்ளும் வேகத்தினால நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை மீண்டும் தள்ளி உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கொடுத்துட்டு இருக்கு. ஆண்டவன் தள்ளி கொடுக்குறான்னு சொல்லுவாங்கல்ல, பெரியவங்க சொல்லுவாங்க கிராமத்துல, எப்படி ஆண்டவன் தள்ளி கொடுத்து இந்த காலத்தை கொண்டு வந்துட்டான். இப்பெல்லாம் யாரும் பேசுறது இல்லை. இந்த தள்ளி கொடுக்குறவன் தள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்ப பாருங்க, நன்றி உணர்வு உங்களுக்கு எது மேல் நன்றி செலுத்துகிறீர்களோ அது மீது அதிகப்படியாக மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகாரப்படுத்தி கொடுக்க. அதுதான் விதி, அதுதான் தலை விதி, அதுதான் விதி. இப்ப சொல்லுங்க, நமக்கு என்ன விளைவு வேணுமோ அதை ஒட்டி செயலை மட்டும் செஞ்சா போதும் இல்ல? தேவையில்லாத வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையல்ல? இப்ப தேவையில்லாத வேலையை செஞ்சா யாருக்கும் திரும்ப இல்லையல்ல? அப்ப பாவப்பதிவு வராதல்ல? அப்ப இருந்தொழுக்க பண்பாடு ஃபாலோ ஆகுமா ஆகாதா? அவ்வளவுதான் இங்க வந்தாச்சு இப்ப வேதாத்திரியத்துக்கு. இப்ப இருந்தொழுக்க பண்பாட ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா? முடியும். முடியாத என்னைக்கும் மகன் சொல்ல மாட்டார். குரு என்னைக்கும் ஆகாததை சொல்ல மாட்டார். அப்ப நீங்க இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவுட் சோர்சிங் ஒரு தத்துவத்தை எடுத்து கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த ஸ்பீச்சுக்கு நான் வர்ற வரைக்கும் சூப்பரா உங்களுக்கு மாற்றம் தெரியும். அது அவர் கொடுத்துருவார். அவருடைய தத்துவத்துக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. இயற்கை உங்களுக்கு என்ன பண்ண காத்துட்டு இருக்குங்க? கட்டில நல்லா வச்சுட்டு இருக்கு. மகிழ்ச்சி சொல்ற, இயற்கையில் இன்பமே நிறைந்திருக்கிறது, இயற்கையில் துன்பம் ஒரு விஷயமே கிடையாது. அதை மாத்திக்கிறது யாருங்க? அதான் நம்ம தலைவிதி. இனிமே தலைவிதின்னு சொல்லுவோமா? இதெல்லாம் என் தலைவெழுத்துன்னு சொல்லுவோமா? இதெல்லாம் நான் செஞ்சது, எங்க அப்பன் செஞ்சது, எங்க பாட்டி செஞ்சது, கூட்டம் செஞ்சது, அவ்வளவுதான். ஏதா இருந்தாலும் நம்ம பரம்பரை செஞ்சதுதான். வேற யாரும் அதற்கு அதிகாரி அல்ல. இறைவன் அதற்கு அதிகாரியே கிடையாது. அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, மசப்பாவி, ஏது மரியாதவன் இறைவன். அதான் வேண்டுதல் வேண்டாம இல்லான்னு சொல்றவங்க. அப்ப நன்றி உணர்வோடு இருக்கணும். சரி, இப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு, 24 மணி நேரம் வேணும் நன்றி சொல்ல உட்காந்து வேலை எப்பயா செய்யறது? நான் அடுத்த கேள்வி உங்களுக்கு. அதுக்கு நான் விட சொல்லாத போனேன்னு வச்சுங்க, அது நான் நன்றி மறந்துதான் ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்குதானே அகத்தாய்வுன்னு கொடுத்துருக்காருல, அகத்தாய்வு பண்ண டைம் ஒதுக்கி சொல்லிருக்காருல. ஒரு நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சார்ட் ரெடி பண்ணிக்கங்க. ஒரு 7-8 விஷயம் 10 விஷயம் எதுக்கெல்லாம் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கணும்னு எழுதிக்கிங்க. உணவுக்கு நான் நன்றியோடு இருக்கேன். ஏன் நன்றியோடு இருக்கேன்? அருமையான உணவு, சுவையான உணவு கிடைக்குது. அந்த உணவு 7 தாதுக்களா மாறுது, வித்து குழம்பா மாறி வீட்டுக்களை உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தை நான் அனுபவிக்க வைக்கிறது. தேங்க்யூ. அப்ப என்ன பண்ணுங்க, உணவுக்கு நான் நன்றியோடு இருக்கேன். எனக்கு அளிக்கப்பட்ட தொழிலுக்கு நன்றியோடு இருக்கேன். எனக்கு அளிக்கப்பட்ட பொருளாதாரத்துக்கு நன்றியோடு இருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளுக்காக நன்றியோடு இருக்கேன்.
இதெல்லாம் நீங்க செய்ய என்னன்னு தெரியுங்களா? இதுல எங்கெல்லாம் முரண் இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு தக்கா பாரா இருக்கோ, இழுபடியா இருக்கும், அதெல்லாம் சரியா போகும். ஏன் தெரியுமா? நாம தவம் பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம், உடல் செல்களுக்கும் மூளை செல்களுக்கும் வித்து செல்களுக்கும் என்னத்தை கொடுக்குறோம்? நேர்வரை பிராக்டிஸ கொடுத்துட்டு இருக்கிறோம். கூட அடிஷனலா இதை வைக்கும்போது பூஸ்டர் வச்ச மாதிரி படம் தெளிவா தெரியும், ஹை டெபினிஷன்ல தெரியும், கண்டிப்பா தெரியும். தெரியுது, தெரியுமில்ல, தெரியுது. எந்த மாதிரி சூழ்நிலையும் நீங்க என்ன பண்ணிடலாங்க, சமாளிச்சு வந்துடலாம். அதுக்கு அருட்பேராற்றல் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சங்கல்பம் சொல்றதை அப்படிதான் சொல்லணும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்னு சொன்னா சங்கராயமா சொல்லக்கூடாது. நீங்க உடம்பு நல்லா இருந்தா எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருப்பீங்கல்ல, அந்த பாவனையில சொல்லணும். நீர் ஆயுள் அப்படியே ஒரு 100 வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்தா எப்படி இருப்பீங்க? அந்த பாவனை கொண்டுடணும். நிறை செல்வம், உங்களுக்கு தேவையான பணம், நிறை செல்வம், பணம் நிறைய ஆள் பூரா கொட்டி கிடக்கல, உங்களுக்கு தேவையான பணம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, தேவைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு. நிறை செல்வம், உயர் புகழ், நீங்க போற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குங்க? ரெஸ்பெக்ட் இருக்கு. மெய் ஞானம், சத்துவ ஞானம், ஆத்ம ஞானம், தன் ஞானம், நிறைஞ்சிருக்கேன், நான் நிறைவா இருக்கேன், அந்த உணர்வுல சங்கல்பம் பண்ணணும். அதுதாங்க நன்றி உணர்வு. அவ்வளவுதான். மகிழ்ச்சி தான் சொல்றாரு, உணர்ந்த நிலையில் சொல்லுங்க. வாழ்த்து கூறும்போது எப்படி சொல்லணும்? வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. எனக்கு எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 7 மணிக்கு முடிக்கணுமா ஐயா? ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாமா? முடிக்கணும்னா முடிச்சிடலாம். இல்லை 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா, பர்மிஷன் நீங்க கொடுத்தா தேங்க்யூ, நன்றி. சரி, அறிமுகப்படுத்தி போன உடனே ஆதிரை தவண் டீச்சர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு தமம் சூப்பரா இருந்தீங்க, அப்படியே லைட் எரியுது, அப்படியே கலர் கலரா. சங்கல்பம்னு சொன்னோம்னா நமக்கு சொல்றாங்கல்ல, சந்தோஷமா வாழ்க்கை துணை வாழ்த்தணும்னு தவமெல்லாம் ஓடி போச்சு. சுருன்னு கோபம் வந்துருச்சு. நேற்று கூட குழந்தைக்கு எடுத்து வச்சிருந்துச்சு, அதுக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைக்குது. அதுக்கு போய் நன்றி சொல்றதா? அதுக்கு எதுக்கு வாழ்த்தணும்? சரி, நாங்க 2 பேரும் ஒட்டுக்கா பயிற்சிக்கு போனோம். நான் ரொம்ப 5 பேட்சுக்கு போனேன், அவங்க 10 பேட்சுக்கு போனாங்களா, அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கன்னு. சரி, நாங்க 2 பேரும் எப்படி உள்ள வெளியூசன் கமெண்ட் அடக்கிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன், ஏமா இந்த வாழ்த்தும் போது வாழ்க்கை துணை வாழ்த்தணும் உங்களுக்கு ஆக்னேட் வச்சு கொடுத்து சொன்னாங்கல்ல, ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அப்ப உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் விவரம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு, முடிச்சுதான். அப்ப புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுக்கு என் செயலுக்கு என் எண்ணத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், நல்லா முடிச்சு போச்சு. அந்த மாதிரி செயலுக்கு உங்க எண்ணத்துக்கு விளைவு எதிர்விளைவு ஒன்றே தான் தீரும். நீங்க இந்த பிரபஞ்ச காந்தத்துல உங்க எண்ண அலைகளை நன்றி உணர்வோட மகிழ்ந்த நிலையில கவலைப்படாத பரப்ப 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 அந்த சந்தோஷம் வரும். சந்தோஷம்னு என்னங்க அர்த்தம்? சம் என்றால் நன்மை, தோஷம்னு என்னங்க? சூழ்ந்திருத்தல் அர்த்தம். சந்தோஷம்னா நல்லதே உங்களை சூழ்ந்து இருக்கணும் எங்க போனாலும், அதான் உண்மையான சந்தோஷம். இந்த பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுத்து போட்டு சந்தோஷமா இருந்துச்சு, அடுத்த ஒரு வாட்டி தண்ணியில போட்டு கட்டும் போது அதே சந்தோஷம் இருந்ததா? அது பழைய கஞ்சி, ஆரம்ப கஞ்சி, பழைய கஞ்சி போய் சொல்லுங்களா, அந்த ஃபீல் வரல இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. நீங்க இப்ப 10 வாட்டி கட்டினாலும் இந்த புடவை கட்டினா உங்க மனைவி எப்படி இருக்கணுங்க? நல்ல ஃபீல்ல இருக்கணும், அந்த ஃபீல்ல இருக்கணும். அதுதாங்க முக்கியம். அங்கதான் நம்ம தவறுறோம். ஏன் நம்மளால தொடர்ந்து இன்பத்தை அனுபவிக்க முடியல, மகிழ்ச்சி அனுபவிக்க முடியலன்னா அந்த கண்டினியூட்டி நம்ம விட்டுடுறோம். அதை லிங்க் பண்றதுக்கு ஒரு பேஸ்ட், ஒரு அடிஷன் பஞ்சர் விட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட் இப்ப கிடைச்சிருக்கு நமக்கு. அது மகிழ்ச்சி நன்றி உணர்வு கொடுத்துருக்காரு கர்ம யோகத்துல. நாம கொஞ்சம் ஆழமா போல அதுல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை குறைபாடு. பரவாயில்ல, பெட்டர் லேட் தென் நெவர். இத்தனை நாள் கிடைக்காது, இப்போ அது கிடைச்சது இல்லையா, இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணலாமா? சரி, அப்ப உங்கள் உணவுக்காக, உங்களுக்கு நீருக்காக, உங்க எலக்ட்ரிசிட்டிக்காக, உங்க தொழிலுக்காக, உங்க பேங்க் பேலன்ஸுக்காக, உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்காக, நீங்க பிசினஸ் பண்றது டிரான்சாக்சன் நன்றி சொல்லிட்டா வாங்க பாருங்க, சிக்கல்லாம் தீர்ந்து போயிடுங்கய்யா. கேட்காத பணம் கொடுத்துருவாங்க. நீங்க பணம் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாத கூட கரெக்டா வந்து விழுகும் அக்கௌண்ட்ல. விழுகுது இல்ல, விழுகுது. யார் மாறணும்? வரவசூல பண்ற பார்ட்டி மாறணுமா நாம மாறணுமா? நம்ம தான் மாறணும். இப்ப நம்ம மாறுறது ஈஸியா, அடுத்தவனை மாத்துறது ஈஸியா? அதான் ஈஸி. இந்த வீட்டுல எங்க வீட்டுக்காரமாக நான் மாற்ற முடியாது, அது என் வேலையும் இல்லை, அது என் வேலையே கிடையாது. நான் ஆரம்பத்தில் உடற்பயிற்சியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு மிரட்டி உருட்டி பார்த்தேன், சாம பேத தான தண்டம் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் வேலையாகல, கம்மன் விட்டுட்டேன். நான் கரெக்டா உடற்பயிற்சி பண்ண பல வருஷங்கள் பண்ண பிற்பாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வண்டி என்னாச்சுங்க
முள்ள ஜாயிண்ட் ஆகி இப்ப சரியா ட்ராக்ல போயிட்டு இருக்குது, சந்தோஷம், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்லுவாங்க, பண்ணா உடம்பு நல்லா இருக்கும்னா உடம்பு நல்லா ஆன வாட்டி பண்றாங்க. ஏமா பண்றதா உடம்பு நல்லா ஆகிறதுக்கு தானே அப்படின்னு கேட்டா, இல்லைங்க இது இப்ப முடியாது, ஏதோ ஒரு காரணம். அப்பதான் யோசனை இந்த மாதிரி சொல்றாரு, நீ திருந்துறா, உனக்குதான் இந்த பயிற்சி மனவளக்கல பயிற்சி, அடுத்தவங்களை திருத்துற வேலை உங்க வேலை இல்லை, விட்டுட்டேன். ஆனா வாழ்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம செயலை சரியா வீட்டுல செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆச்சுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மெல்ல மெல்ல போய் கேட்ச் ஆகி இப்ப உணர்ந்து செய்யறாங்க. சரி, இப்ப ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். இப்ப நம்ம வாழ்க்கை எத்தனை வாழ்க்கை இருக்குங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாழ்வின் நோக்கம் என்னங்க, மகிழ்ச்சியாக வாழ்வது. அதுக்கு என்ன பண்ணும், நன்றி உணர்வு இருக்குன்னு பார்த்தாச்சு. இன்னும் நீங்க வாழ்வின் நோக்கத்தை, பிறப்பின் நோக்கம் இறை உணர்வு பெறுவது. இறை உணர்வு பெறுவதற்கு என்ன பண்ணும், என்னென்ன பண்ணும் இறை உணர்வு பெறுவதற்கு? இறை உணர்வு வர வரைக்கும் வாழணும் நல்லா. அதுக்கு என்ன பண்ணணும், உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும். இது அக வாழ்க்கை. நமக்கு 2 வாழ்க்கை, புறம் அகம் இருக்கு. புற வாழ்க்கை என்பது சம்பாதிக்கிறது, வேலை செய்யறது, வீடு கட்டுறது, பங்களா கட்டுறது, கார் வாங்குறது, லக்ஸுரியா போறது, சாப்பிடுறது, குடிக்கிறது, எல்லாம் புற வாழ்க்கை. அதுக்காக தேங்க்ஸ், அதில் நிறுத்திக்கலாம். இப்ப அக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இது நிறைவானாதான் எங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிறைவாகும், இல்லைன்னா நிறைவு கிடைக்காது. அப்ப இந்த அக வாழ்க்கைக்கு நிறைவு பண்றதுக்கு என்ன வேணும், இறை உணர்வு வரணும். இறை உணர்வு வந்தா நிறைவாயிடும். இப்ப இறை உணர்வு பெறுவதற்கு என்ன பண்ணும், மனதை அதுக்கு தயார் பண்ணணும். அந்த மனதை தயார் பண்ணணும்னா உயிர் வளமா இருந்தாதான் மனம் நல்லா வலிமையா வேலை செய்யும். அப்ப உயிர் வளம் மன வளம் 2 வேணும். இது 2 இருந்தாலும் இந்த உயிரையும் மனதையும் தாங்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த வாகனமான உடல் 3க்கு என்ன வேணும், 3 பயிற்சி பேசிக்கா கொடுத்திருக்காருல்ல. இப்ப இதுல எப்படி அவுட்புட் நல்லா எடுக்கிறதுன்னா இது நன்றி உணர்வு தான். அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கை கொண்டு வந்துருங்க. உடற்பயிற்சி பண்ணும்போது எப்படி பண்ணிப்ப, சில நாள் பண்ணாத தவறுந்துடும். அந்த பண்ணாத தவறுற அன்னைக்குதான் பண்ணன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அந்த உணர்வு தெரியும். அப்ப ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி பண்ணும்போது அப்படின்னா எப்படி செய்யணும், கவுண்டை மட்டும் கவனிக்கிறது இல்ல, உடற்பயிற்சி பண்ண எப்படிதான் இருக்கு தெரியுமா, சாயங்காலம் வரைக்கும் உடம்பு தேங்க்யூ மகரிஷி. அவர் யாருக்காக உடற்பயிற்சி கொடுத்திருக்காரு, எனக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னு சங்கல்பத்தை போட்டு தேங்க்யூ. இந்த கை எத்தனை வேலை செஞ்சிருக்கு பிறந்த பொந்து. இப்ப என் வயசு 58ன்னு வச்சுங்க, எவ்வளவு உழைப்பு பண்ணிருக்கு, அத்தனைக்கும் ஹெல்ப்பா இருந்திருக்கல. அவ்வளவு பொருள் ஈட்டி, இந்த கையால வேலை செஞ்சு பொருள் ஈட்டினேன், அனுபவிச்சேன், வண்டி ஓட்டினேன், கார் ஓட்டினேன், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு ஒரு நன்றியோட இருக்கணும் இல்லையா? இப்ப பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட 1 கிலோ சக்கரை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு பதறது இல்ல. ரேஷன் கடையில போய் சக்கரை வந்து அக்கா கொடுத்துடணும், அர்ஜென்ட்டுக்கு வாங்கினீங்க. ஒரு சின்ன பொருளை கடனா வாங்கினதுக்கு மனசு பதறது. இந்த அப்பா அம்மா கடனா கொடுத்து இந்த உடல் இவ்வளவு உழைப்பு பண்ணிருக்க, அதுக்கு நன்றி சொல்லியிருக்குமா? தவம் கூட நீங்க நல்லா, இன்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு தவம் நல்லா வந்திருக்கும், அந்த உணர்வு நிலையை நினைச்சு அதே ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு தவம் பண்ணி பாருங்க, தவம் கொஞ்சம் நல்லா செட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துடலாம் தவத்துக்குள்ள, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அது என்னன்னு, ஈஸியா செட் ஆயிடும். அப்ப உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சி போது நன்றி சொல்லணும். காயகல்பம் பண்ணும்போது எதுக்கு நன்றி சொல்லணும், உயிர் சக்திக்கு நன்றி சொல்லணும், தேங்க்யூ. அதுதான் என்ன இருக்கு, ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணுது, அதுதான் புலன்களை உலகத்தை பார்க்க வைக்குது, சிந்திக்க வைக்குது, உழைக்க வைக்குது, எல்லாத்துக்கும் எனர்ஜியா இருக்கலையா, அதுக்கு நன்றி. அடுத்தது மனசுக்கு நன்றி. ஏன், என் மனம் வேறு பாதையில போயிட்டு இருந்தது, மனவளக்கலைகள் என்னைக்கு தீட்சை பெற்றனோ அன்றிருந்து என் மனம் என்ன ஆச்சுங்க, சரியான பாதைக்கு திரும்பி வச்சு போயிட்டு இருக்கு, தேங்க்ஸ். தவத்துக்கு தேங்க்ஸ், உடற்பயிற்சிக்கு ஒரு நன்றி, காயகல்பத்துக்கு நன்றி சொல்லி செஞ்சு பாருங்க. பண்ணலாம். இதுக்குள்ள செலவு ஏதாவது பெரிய செலவு தான் இருக்கா? நீங்க நன்றி சொல்லிட்டு உடற்பயிற்சி முன்னா மண்டலத்துல பணம் கேட்கறாங்களா, செக்கு ஐயா ஏதாவது கேட்கறீங்களா? ஒரு 10,000 கொடுத்தாங்க தேங்க்ஸ் சொல்றீங்க, உடற்பயிற்சி சொல்லுங்க. நீங்க செஞ்சா போதும்னு சொல்றாங்க அவங்க. இத்தனை கோடி கணக்கான சொல்ல எப்போதுமே இந்த நிர்மாணம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களா, எதுக்கு? நல்லா பயிற்சி பண்ணி நல்லா இருக்கதா இந்த ஃப்ளோர் கட்டி வச்சிருக்கீங்க, ஃப்ளோர் இவ்வளவு பெரிய இடம். அப்ப எப்படி நம்ம பண்ணணும், இதை முதல்ல யார் பண்ணணும்னா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா உணர்ந்து இதை பண்ணி, நீங்க அந்த மக்கள்லாம் நிறைய பண்றாங்க பயிற்சி என்ற உணர்வுல நன்றி சொல்லிட்டே இருக்கு. இந்த கட்டடத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்த எத்தனை கோடிய செலவு பண்ணிருக்கோம்ல, வந்துச்சுல்ல சுதா சொல்லி இருந்தோம், அதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லா இருங்க. நல்ல கூட்டம் வரும், அருமையான பயன்படும். இந்த இடம் மக்களுக்கு பயனாகிறதுங்கிற மகிழ்ச்சியோட நீங்க பாவனை பண்ணுங்க. கூட்டம் வரலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நாங்கெல்லாம் இதுக்கு ஆளே வராது இருந்தாங்க, கவனிக்காத இருந்தது. அப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி புதுசா ஒரு ரெக்ரூட் ஆளை தான் எல்போட தான் பிடிச்சி எங்க தாய்மாமன் கிடைச்சான், வாடான்னு உட்கார வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்து பொறுப்பாளராக போட்டு அப்படி இப்படின்னு இந்த மாசம் ஒரு 15 பேர் 16 பேர் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்துட்டோம். வந்துருச்சு, நாங்க கொண்டு வரல, நாங்க அதுக்கான முயற்சி எடுத்தோம்.
அந்த அரித்தாரத்தை கொண்டு சேர்த்துருச்சு. அப்ப இனிமே என்ன பண்ணும்? எதிர்மறை பேச்சு பேசாதீங்கன்னு சொல்றாங்க அந்த டாக்டர்மா. யார்? இந்த மூளை நரம்பு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்மறை எண்ணங்களே இருக்கக்கூடாது. இப்ப ஒரு